யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே சாரி மகா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்களும் ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பையனை கடத்தி வச்சிருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா மகா, எனக்கு அந்த பதட்டம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் வெண்ணிலா கழுத்தில் நான் தாலி கட்டவும் முடியாது. ஏன்னா அவங்க மனசில் நான் இல்லை. இப்போ நான் தாலியை கட்டிட்டு வாழ்க்கை முழுக்க நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ முடியாது. இன்னொரு தடவை கல்யாண வாழ்க்கையில் தோற்று போனவனா என் பையன் முன்னாடி என்னால் நிற்க முடியாது. இந்த 10 வயசுல அவனுக்கு புரியலனா கூட வளரும்போது இந்த சொசைட்டி கேட்குற கேள்விகளுக்கு அவனும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உறவுகள் மேலேயோ வாழ்க்கை மேலேயோ அவனுக்கு ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை முரளி, இப்படி ஒரு அப்பாவா நீங்க இருக்கும்போது கிஷோர் உறவுகளை பத்தி என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டான். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக உங்க சைடில் நீங்க எடுத்த முயற்சி மாதிரி தான் நான் ஜீவாவை அடிச்சதும். இது என் சைட்ல இருந்து நான் எடுத்த முயற்சி. எல்லாரும் முன்னாடி நான் ஜீவாவை அடிச்சா வெண்ணிலா மனசுல இருக்கிற காதல் வெளியே வரும். அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு நினைச்சுதான் நான் ஜீவாவை அடிச்சேன். ஆனா அப்ப கூட வெண்ணிலா அசையவே இல்லை. அந்த அளவுக்கு ஜீவா மேல அவங்க கோபமா இருக்காங்க. இதை மீறி இந்த கல்யாணம் எப்படி நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு என் பையன் ரொம்ப முக்கியம். அதுக்காக உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கையும் மீறி வெண்ணிலா கழுத்தில் நான் தாலியை கட்டுறதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. ஜீவா கட்டி நான் மன்னிப்பு கட்டேன்னு சொல்லுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவுங்கிறதே வராதா? இன்னமும் நீ இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? இவ்ளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் என்ன தேடி வந்திருக்கியே. சே, உன்ன மாதிரி ஒரு ரோஷம் கெட்ட ஆளை நான் பார்த்ததே இல்ல. வெண்ணிலா, முன்னெல்லாம் ரோசமெல்லாம் தேவையில்லைன்னு இருந்தேன். அப்பவும் உனக்கு என்ன பிடிக்கல. ஆனால் இப்போ ரோசத்தை விட ஓ மேலேயும் மதி மேலேயும் இருக்கிற பாசம் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தியும் நான் அமைதியாக நிற்கிறேன். இந்த மாதிரி எமோஷனலா பேசி என் மனசை மாத்தலான்னு மட்டும் நினைக்காத. என்ன ஆனாலும் சரி, இன்னொரு தடவை நீ என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ மரியாதையா இங்கிருந்து போயிடு. உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து நானும் மதியும் சீரழிஞ்சு தெருவில் நின்னதெல்லாம் போதும். எனக்கே அது புரியுது வெண்ணிலா. எப்படியும் தாலி கட்டுற கடைசி நிமிஷத்து வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கான அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சுக்கிட்டல்ல, போ. உன் மனசில் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் எனக்காக ஒரு சின்ன இடமாவது இருக்கும்னு நம்பித்தான் எத்தனை நாளாக எல்லா அசிங்கத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முரளி என்னை அடிக்கும்போது கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அப்படியே கல் மாதிரி நின்னியே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா. உன் வாழ்க்கையில் இனிமே நான் யாரோ ஒரு 3வது மனுஷன் தான். நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் என் பொண்ணு மதி இன்னும் என் மேலே பாசம் வச்சிருக்க பார்த்தியா? போதும்மா, அது போதும். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த ஒரே ஒரு சந்தோஷம் போதும். இனிமே உன்னையோ நம்ம பொண்ணு மதியையோ நான் எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு நான் இது வரைக்கும் கொடுத்த எல்லா கஷ்டத்துக்காகவும் என்னை மன்னிச்சிருமா. நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேம்மா.
போயிடுறேன். மதி, இப்போ பேசிட்டு போனது ஜீவா அங்கிள் தானம்மா? மதி, எனக்கு தெரியும், அது ஜீவா அங்கிள் தான். அப்போ ஜீவா அங்கிள் தான் என் அப்பாவாமா? ஜீவா அங்கிள் தான் என்னோட அப்பான்னு ஏம்மா நீங்க என்கிட்ட சொல்லல? எனக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, ஏன் சொல்லல? இல்ல மதி, அது இல்லடா. ஜீவா அங்கிள் ரொம்ப நல்லவருமா. நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்காம முரளி அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? மதி, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் நல்லவன் இல்ல. என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனவன் மதி. உனக்கு இது புரியுற வயசு இல்லம்மா. அம்மா சொல்றது. ஜீவா அங்கிள் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அவர் ரொம்ப நல்லவருமா. நீங்க அவரே கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. மதி, என்னால ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிம்மா, உங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு ஜீவா அங்கிள் தாம்மா என் அப்பா. மதி, அம்மா, இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. நான் சொல்றத கேளு மதி. அண்ணி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லணுமா? சூப்பர் அண்ணி, அட்டகாசமா இருக்கீங்க. இந்த கலர் உங்களுக்கு சூப்பரா மேட்ச் ஆகுது. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு.